ரீசெண்டாக திண்டுக்கல்ல ஒரு வீட்டில் வாட்டர் சாஃப்ட்னரை இன்ஸ்டால் பண்ணுறத வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். இந்த வாட்டர் சாஃப்ட்னரோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்டு வாட்டரை சாஃப்டாக மாற்றுறது தான். இந்த ஹார்டு வாட்டர்னால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டும்போது கன்சில்டு பைப்ஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருப்பீங்க. அப்படி அதில் உங்களுடைய ஹார்டு வாட்டர் ட்ராவல் பண்ணும்போது அதில் சில ஸ்கேலிங்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாஷிங் மிஷின், ஆரோ பிளான்ட் இது எல்லாத்துலேயுமே வாட்டர் ட்ராவல் ஆகும். அப்போ அந்த மிஷின்ஸ்லாம் பயங்கரமாக டேமேஜ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்டு வாட்டரை நீங்கள் ரெகுலராக குளிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஹேர் ஸ்கின் எல்லாம் பயங்கரமாக டேமேஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டர் சாஃப்ட்னரை இப்போ நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நிறைய கெப்பாசிட்டிஸ் மட்டும் இல்லாமல் இதில் ஆட்டோமேட்டிக், மேனுவல்னு நிறைய கேட்டகரிஸும் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து 150 லிட்டர் வாட்டர் சாஃப்ட்னர் வந்து மேனுவலாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். திண்டுக்கல்ல NS நகர் ஏரியாவில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து இதில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், இதோட ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது நம்ம கஸ்டமர்ஸோ இல்லை ஆல்ரெடி வாட்டர் சாஃப்ட்னிங் யூஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து நம்ம 150 லிட்டர் வாட்டர் சாஃப்ட்னர் மேனுவல் டைப் வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடில் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இந்த வாட்டர் சாஃப்ட்னர் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம NS நகர் ஏரியாவில் வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கஸ்டமர் வந்து எதுக்காக இதை வந்து இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, இவங்களுடைய பில்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கால்சியம் மெக்னீசியம் வந்து அரெஸ்ட் ஆகுது. நிறையா பைப் லைன்ஸில் அவங்களுடைய பாத்ரூம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்சியம் மெக்னீசியம் வந்து அரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காகவோ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்மே ஹார்ட்னஸ்மே நம்ம இவங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருந்தது. அதனால் நம்ம வந்து இங்கே சாஃப்ட்னிங் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் வந்து டிடிஎஸ் இன்க்ரீஸாக இருக்குது, ரொம்ப கூட இருக்குது அப்படின்னா அந்த லெவல்ஸ் டிபெண்ட் பண்ணி வாட்டர் சாஃப்ட்னிங் பண்ண முடியுமா, இல்லை ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் தான் பண்ணணுமா அப்படின்றத நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன் ஆர்ஓ காட்டிலும் வாட்டர் சாஃப்ட்னிங் வந்து பெட்ரு ஒரு ஹோம் யூசேஜுக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆர்ஓவில் வந்து நமக்கு வேஸ்டேஜ் இபி இருக்குது. ஸோ வாட்டர் சாஃப்ட்னிங்கில் வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மி, ஸோ இபியுமே வந்து ரொம்ப கம்மி. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம வாட்டர் சாஃப்ட்னிங் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கஸ்டமர் வந்து இங்கே நம்ம அதை சூஸ் பண்ணும்போது சாஃப்ட்னிங் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சைட்டில் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வாட்டர் சாஃப்ட்னரில் என்ன கான்செப்ட் நடக்குது அப்படின்னா, நம்ம வாட்டர் சாஃப்ட்னிங்கில் வந்து நம்மளுடைய ரா வாட்டர் உள்ளே ஆட் ஆகும்போது நம்மளுடைய அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம கால்சியம் மெக்னீசியம் அப்சர்வ் பண்ணி நமக்கு வச்சுக்குது. ஸோ NaCl நம்ம உள்ளே கொடுக்கும்போது நம்ம கால்சியம் மெக்னீசியம் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வெளியில் போகுது. ஸோ அது எவ்வளோ சார் வெளியில் போகும் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பொறுத்து ஒவ்வொரு சைட்டுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இது வந்து FRP வெசல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் தான் இருக்குது. உள்ளே வந்து டாப் அண்ட் பாட்டம் ஸ்டெய்னர் கொடுத்து ஒரு மல்டிபுட் வால் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து ப்ரொடக்ஷன் ஆகிற வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஃப்ளோ மீட்டரில் எவ்வளோ லிட்டர்ஸ் கிராஸ் ஆகுதுன்றதை கன்சியூம் பண்ணுறதுக்காக அந்த ஃப்ளோ மீட்டரில் ட்ராவல் ஆகிட்டு அவங்களுடைய ப்ரொடக்ஷன் டேங்கில் போய் உங்களுக்கு விழுகுது. ஸோ இவங்க 3 ஃப்ளோர் வச்சுருக்கனால அவங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒரு டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெலிவரி டேங்க் வந்து அந்தந்த ஃப்ளோரில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த நீடு இருக்குது, வாட்டர் சாஃப்ட்னிங் நீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதாவது கஸ்டமர் சைட்லேருந்து என்ன ப்ரொவைட் பண்ணணும், நாங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு வந்து எங்கள் சைட்லேருந்து இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் என்னென்ன நடக்குன்றதை வந்து நாங்கள் சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுங்க. கஸ்டமர் வந்து உங்களுக்கு நீடு இருக்குன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த சைட்டுக்கு வந்துட்டு அந்த சைட்டில் இருக்கிற ப்ளம்பிங் ஒர்க்ஸு, அவங்களுடைய மோட்டர்ஸு, மற்ற ப்ரொடக்ஷன் டேங்க் எங்கே இருக்குது, அவங்களுடைய ஸ்பேஸ் இதெல்லாம் கன்சியூம் பண்ணி தான் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கைட் பண்ணுவோம். எப்படி இருக்குது வாட்டர் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன மாதிரியான சாஃப்ட்னர் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ லிட்டர்ஸ் யூஸ் பண்ணலான்றதை நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ அதனால் அப்பாயின்மெண்ட்றது முக்கியமாக கண்டிப்பாக வேணும். ஸோ வாட்டர் டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம எல்லாமே சொல்ல முடியும். ஸோ கஸ்டமருக்கு நீடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் கொடுங்க. ஜென்ரேஷன் ப்ராசஸ் வந்து இதில் எந்த மாதிரி இருக்கும், அதாவது எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குமா இல்லை அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ ரீஜென்ரேஷன்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். ஆர்ஓ நிறைய பேர் இதில் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஆர்ஓட ப்ராசஸ் கான்செப்டே வேறு, ஸோ சாஃப்ட்னிங் வாட்டரோட ப்ராசஸ்ன்றது வேறு கான்செப்ட்டு. ஸோ இது ரெண்டுமே போட்டு நம்ம மிங்கிள் பண்ண வேணாம். ஸோ ரீஜென்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது நம்ம ஃபஸ்ட்டு வந்து கைட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கஸ்டமரே வந்து ஈஸியாக அதை பண்ணிடலாம். இப்போது ரீஜென்ரேஷன் ப்ராசஸ்ன்றது ஒரு வீடியோவாக நம்ம கொடுத்துருக்கோம். அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இது வந்து ஒவ்வொரு சைட்லேயும் பார்த்திங்கன்னா நாங்கள் ரா வாட்டர் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அது என்ன மாதிரியான ப்ரொசீஜரில் இருக்குது, அந்த வாட்டரோட லெவல்ஸ்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் அயன் கண்டென்ட் நிறையா இருக்கா, இல்லை சாண்டு நிறையா வருதா, ஸ்மெல் வருதா, கலர்ஸ் வருதா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு தான் வந்து நம்ம அந்த வாட்டர் சாஃப்ட்னிங்கே பண்ண முடியுமான்ற கான்செப்டே நமக்கு சொல்லுவோம். ஸோ அது வந்து இப்போ இந்த சைட்டுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஒரு சம்பில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு அசிட் ஃபில்ட்ரு வந்து நம்ம கொடுத்துருக்கோம், ஒரு டிஸ்க் ஃபில்ட்ரு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிஸ்க் ஃபில்டர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மைக்ரான் லெவல்ஸ் டஸ்ட் எடுக்கக்கூடியது. ஸோ இது வந்து நம்ம இதில் ட்ராவல் ஆகிட்டு வரும்போது இன்கேஸ் அந்த சாம்பிள்லேருந்து ஏதாவது உங்களுக்கு டஸ்ட்டு வந்தாலுமே வந்து அது ரிமூவ் ஆயிரும்.
ஸோ இதிலே வந்து ஒவ்வொரு சைட்டை டிபெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து டீ பேக் கொடுக்குறதா இல்லை ஜம்போ மைக்ரான் ஃபில்டர்ஸ் கொடுக்குறதான்றதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா ஆர்ஓ வாட்டரில் வரக்கூடிய சாண்ட் ஃபில்டருக்கு நம்ம ஜம்போ மைக்ரான் ஃபில்டர்ஸ் கொடுக்குற கான்செப்ட் வந்து அது வேறமான ஒரு ப்ராசஸ்ஸு. ஸோ சாஃப்ட்னிங்க்கு என்ன பிஃபோரில் என்ன பண்ண முடியும், ஒரு ப்ரீயாக நம்ம என்ன பண்ணலான்றதை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே டிஸ்க் ஃபில்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ரீஜென்ரேஷன் மெட்டீரியல்ன்றது ஒரு காஸ்ட்டு, அதாவது நம்ம சால்ட்டை நம்ம வாங்கி நம்ம ரீஜென்ரேஷன் பண்ணணும். ஸோ டிஸ்க் ஃபில்டர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ அதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமருக்குமே அந்த அளவுக்கு எஃபெக்ட் வந்து இந்த டஸ்ட்டோ மற்ற மைக்ரோ பார்ட்டிகல்ஸோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த சைட்டில். ஸோ அதனால் நம்ம வந்து டிஸ்க் ஃபில்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து வாட்டர் சாஃப்ட்னரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது, மேனுவல் டைப்பும் இருக்குது. இதில் கஸ்டமர் வந்து மேனுவல் பெஸ்ட்டாக ஆட்டோமேட்டிக் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கான்செப்ட் வந்து மேனுவல் பெஸ்ட்டாக ஆட்டோமேட்டிக் பெஸ்ட்டாலாம் கிடையாது, ரெண்டுமே சேம் தான், ரெண்டுமே சேம் ரிசல்ட் தான் வரப்போகுது. மேனுவல்னால் நம்ம ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆட்டோமேட்டிக் அப்படின்னா அதுவாகவே ப்ராசஸ் பண்ணும், அவ்வளோதான். இருந்தாலும் அந்த சால்ட்டில் நம்ம தான் வந்து அந்த ரீஜென்ரேஷன் பண்ணுறதுக்குரியான சால்ட்டை வந்து நம்ம தான் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம மற்ற வேலைகள் வந்து இப்போ ஒரு அசிட் ஃபில்ட்ரு கொடுக்குறோம், ஒரு ஜம்போ ஃபில்ட்ரு கொடுக்குறோன்னா அதையும் நம்ம தான் வந்து கலட்டி நம்ம தான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நீங்கள் ஆட்டோமேட்டிக் போட்டாலும் மேனுவல் போட்டாலும் நம்ம தான் வரப்போகிறோம். ஸோ மேனுவல்ன்றப்போ இந்த மல்டிபுட் வால்வோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிறது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆகும். ஸோ டைமர் செட் பண்ணிடுவோம். மேனுவலில் வந்து நம்ம ஃப்ளோ மீட்டரை டிபெண்ட் பண்ணி நம்ம ரீஜென்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணுறது. ஆட்டோமேட்டிக்னு வரும்போது நம்ம டைமர் செட் பண்ணிடுவோம். ஸோ அந்த டைமிங் வந்து இந்த ஃப்ளோ மீட்டர் தேவையில்லை, அந்த பேனல்லே நமக்கு காமிச்சிரும். ஸோ அந்த பேனல் மூலியமாகவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், பட் சேம் ரெண்டுமே ஒன்று தான். நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரீஜென்ரேஷன் வந்து நாங்கள் சைட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவோம், எப்படி பண்ணுன்றதை சொல்லி கொடுப்போம் கஸ்டமருக்கு. அதுக்கப்புறம்ன்றது வந்து நீங்கள் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரீஜென்ரேஷன் மட்டும் நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி இந்த இன்ஸ்டலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டலேஷன் வந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் ஆகும்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களோட சைட் மேக்ஸிமம் ஒரே நாள் தான், ஒரே நாளில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கேட்குற ப்ரொவென்சர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கணும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் 1 or 2 days தான் நமக்கு இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிடும். இந்த மாதிரி டொமஸ்டிக் வாட்டர் சாஃப்ட்னிங்க ஒரு ஹோம் யூசேஜ் பண்ணுறதெல்லாம் ஒரே நாளில் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்சிடுவோம். கமர்ஷியலாக பண்ணும்போது, இண்டஸ்ட்ரியலாக பண்ணும்போது அதுக்குரிய டைமிங் இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் 1 or 2 days இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ்ன்றது முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த வாட்டரில் வரக்கூடிய பிஃபோர் வாட்ரு ஆஃப்டர் வாட்டர் வந்து செக் பண்ணுறதுக்கு நம்ம 2 டேப் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து வர்ற வாட்டரை நீங்கள் எடுத்து லேப் மூலியமாகவும் செக் பண்ணிக்கலாம். நாங்களுமே உங்களுக்கு கிட்லேருந்து டெஸ்ட் பண்ணி காமிச்சிருவோம். இந்த அப்பாயின்மெண்ட் கேட்குறது எதுக்காக அப்படின்னா, சில பேர் வந்து இப்போ இவங்களுக்கு யூஸ் பண்ணிக்க வந்து டெரஸில் பண்ணியிருக்கோம். ஸோ சில பேருக்கு வந்து கீழே நம்ம சம்புக்கிட்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுடைய ஸ்பேஸ் நம்ம பார்த்துட்டு பிளான் சொல்லிடுவோம். ஸோ எந்த இடங்களில் பண்ணால் உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு தான் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்குறது. மேனுவல் வாட்டர் சாஃப்ட்னர் பொறுத்த வரைக்கும் ரீஜென்ரேஷன் நம்ம பண்ணணும். அதை எப்போல்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த லிட்டர்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ நீங்களுமே கிட் வச்சுக்கிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ் அந்த கிராசிங் லிட்டர்ஸ் நம்ம கிராஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ரீஜென்ரேட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்னால் அந்த டைமிங் செட் பண்ணனால அதுவாகவே ரீஜென்ரேட் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம சால்ட்டு கரெக்டான முறையில் கரைச்சி வச்சுருக்கோமா, அந்த ராக் சால்ட் வந்து பிளாக்ஸ் ஆகாமல் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ மேனுவல் வாட்டர் சாஃப்ட்ன்றப்ப நீங்கள் வந்து அந்த ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி ரீஜென்ரேஷனில் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ மைன்யூட்டான விஷயங்கள் என்னென்ன இருக்குது, எதனாலலாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க, எங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் நடக்கும் அப்படின்றத எல்லாமே நாங்களே சொல்லிடுவோம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்னால எங்களுக்கு ஆல்ரெடி கஸ்டமர்ஸ்லேருந்து என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்கு, என்னென்ன சொல்கிறாங்கன்றதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச அளவு அக்யூரேட்டாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருவோம். என்னுடைய பேர் மனோஜ்குமார். என்னுடைய கம்பெனி நேம் வந்து லியா அக்வா. மதுரை பராசத்தனர் ஏரியாவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் எல்லா கேட்டகரியுமே நம்ம சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இஃப் யூ ஹேவ் எனி நீட் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.